பேரிடர் காலத்தில் உயிரிழந்த அரசு மருத்துவர்களுக்கு திமுக அரசு எந்த ஒரு நிவாரணமும் வழங்காமல் ஏமாற்றி வருவதாக அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு இணையாக அரசு மருத்துவர்களுக்கு ஊதியம் தரப்பட வேண்டுமென தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியும் தமிழக அரசு அதனை செயல்படுத்த மறுப்பதாக கூறினார். இதனை கண்டித்து வரும் 19ஆம் தேதி சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்கக அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா உச்சத்தில் இருந்தபோது கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழக்கும் மருத்துவர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு இணையான மரியாதை வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு இன்று வரை 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. குறிப்பாக கொரோனா பேரிடரின் போது உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமே அரசுக்கு உத்தரவிட்டு 2 ஆண்டுகள் கடந்த பிறகும் இன்னமும் அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கவில்லை.